தீர்ப்பில் வந்து முடிவாக நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9 எதிரிகளும் குற்றவாளிகள் என்று அரசு தரப்பில் சந்தேகத்து இடம் என்று நிரூபிக்கப்பட்டதால் அவங்கள குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவங்களிடம் தண்டனை சம்பந்தமான விவரங்கள் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து வயது காரணமாகவும் மற்ற அவங்க வந்து திருமணமாகாதவர்கள், வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கின்ற உடல்நிலை காரணங்களாகவும் சொல்லி லீனியன்சி கேட்டிருக்காங்க. அரசு தரப்பில் கடுமையான வாதங்கள் வைக்கப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு அரிதான வழக்கு. அதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வழக்கில் வந்து நீதிமன்றம் ஒரு கண்டிப்பான ஒரு தீர்ப்பை வழங்கணும், கடுமையான தண்டனைகள் வழங்கணும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 376D கேங் ரேப் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் 376 2N மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றத்துக்கு உட்படுத்துவது இந்த 2 முக்கியமான ஒரு மேஜர் அஃபென்ஸில் வந்து கன்விக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அதோட உயர்ந்தபட்ச தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை. அதை அரசு தரப்பில் வந்து தெளிவாக ரொம்ப அழுத்தமாக அந்த உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். நீதிமன்றம் அதை பரிசீலனை பண்ணுவாங்க. குறைந்தபட்ச தண்டனையை அதில் வந்து 20 ஆண்டுகள் நாங்கள் உயர்பட்ச தண்டனையை வந்து வழங்க சொல்லி கேட்டிருக்கிறோம். 12 மணிக்கு தண்டனை விவரங்கள் வழங்கப்படும். மேலும் எங்களோட வாதத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து நஷ்டீடு வழங்க வேண்டும். இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்குல வந்து அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதால் அதையும் வந்து உச்சநீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் வந்து அதையும் நாங்கள் வந்து முன் வச்சிருக்கோம். உச்சநீதிமன்ற உத்தரவின் மேற்கோள் காட்டி உத்தரவு வச்சிருக்கிறோம். நாங்கள் நீதிமன்றம் பரிசீலனை பண்ணி 12 மணிக்கு உத்தரவு வழங்கப்பட்ட தண்டனை விவரங்கள் வழங்கப்பட்டதா சொல்லியிருக்கிறாங்க. தண்டனை வழங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே இளம் வயதினர், திருமணமாகாதவர்கள், வயதான பெற்றோர்கள் இருக்காங்க. அதனால வந்து அவங்க குடும்பத்துக்கு அவங்க ஒரே மகன் ஒரே மகள் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வச்சு அவங்க லீனியன்சி கேட்குறாங்க. அதை தவிர வேற சிறப்பான அம்சங்கள் எதுவும் அவங்க வைக்கல. இது வந்து இயல்பா எல்லா குற்றவாளிகளும் வைக்கிறது தான். அதனால இது வந்து அரசு தரப்போட கோரிக்கை ஏற்கப்படும் என்று நாங்கள் நம்புறோம்.